அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த பிரேட்டிவினர்களே, நமது வளமையான மனாப் இஸ்லாம் நிகழ்ச்சியோட உங்களை சந்திப்பு பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அல்லாஹ்வின் கிருபை 175வது வாரத்தில் உங்களை சந்திக்கிறேன். முதலாவதாக அல் மஸ்ஜிதுல் ஹராம் மக்கா முக்கர்ரமாவுடைய ஹுத்பா, அந்த ஹுத்பாவை ஷேக் யாசிர் தூசரி ஹஃபிதுல்லாஹ் நிறுத்தியிருந்தார்கள். அல்லாஹ்வை திக்ர் செய்வதன் சிறப்பும் அதனுடைய பயன்களும். ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்துக்கு பின்னால் மூமின்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது மிக பரிசுத்தமான அமல்களில் ஒன்று, சிறந்த பண்பு. அல்லாஹ்வுக்கு மிகவும் கண்ணியமான, இறைவனுக்கு மிக உவப்பான ஒரு அமல். குர்ஆன் ஹதீஸுடைய ஏராளமான சான்றுகள் திக்ருடைய சிறப்பை பற்றி நிறைந்து கிடக்கின்றன. அது கிடைக்கின்ற கூலிகள், அது கிடைக்கின்ற வெகுமதிகளை அது நிறையவே குர்ஆன் ஹதீஸிலெல்லாம் காண கிடைக்கிறது. அதே போன்று திக்ருடையவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற நல்ல சிறந்த அழகான முடிவுகள், அதே போன்று உயர்ந்த அந்தஸ்துகள், இம்மை மறுமையுடைய பாக்கியங்கள் என்னவென்று குர்ஆன் ஹதீஸிலே அதனுடைய சிறப்புகள் ஏராளமாக காண கிடைக்கின்றன. அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்களுக்காக வேண்டி அல்லாஹ் மக்ஃபிரத், பாவ மன்னிப்பை ஏற்பாடு செய்திருக்கிறான். மேலும் மகத்தான கூலியை அல்லாஹ் சித்தப்படுத்தி வைத்திருக்கிறான். அல் அஹ்ஸாப் 35வது வசனம். திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் ஏனையவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் தான். அபூ தர்தா அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களுக்கு உங்கள் அமல்களிலே சிறந்த, அதேபோல் உங்களுடைய பேரரசனாகிய இறைவனிடம் மிகவும் பரிசுத்தமான, உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய, நீங்கள் தங்கம் வெள்ளிகளை செலவழிப்பதை விட சிறந்த, அதேபோல் உங்களுடைய எதிரிகளை நீங்கள் சந்தித்து அவர்களை நீங்கள் தாக்குவதை விட, அவர்களை தாக்குவதை விட, உங்களுடைய கழுத்துகள் அவர்களுடைய கழுத்துக்கள் நீங்கள் வெட்டுவதை விட சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? கேட்ட சஹாபாக்கள் சொன்னார், நிச்சயம் அறிவித்தார்கள் யா ரசூலல்லாஹ். அல்லாஹ்வை திக்ர் செய்வதாகும் என்று நபி அவர்கள் பதில் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அடியார்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது ரஹ்மானை திருப்திப்படுத்தும், ஈமானை அதிகரிக்கும், ஷைத்தானை விரட்டும், கவலைகளை போக்கும், சஞ்சலங்களை இல்லாமலாக்கும், உள்ளத்தில் எப்பொழுது மகிழ்ச்சியையும் திருப்தியையும் ஏற்படுத்தும். உள்ளத்துக்கு அது உள்ளம் அப்படியே செத்து விடுவதை விட, உள்ளம் செயலிழந்து விடுவதற்கு அது பாதுகாப்பாக, உள்ளத்துக்கு உயிரோட்டமாக அமையும். அதேபோல் மனிதனுக்கும் மனிதனுடைய அமல்கள் தப்பி போகாமல் இருப்பதற்கும், அவருக்கு இம்மை வாழ்க்கை நஷ்டத்திலே முடியாமல் இருப்பதற்கும் திரையாக அமையும். அதே போனுடைய மந்தத்திலிருந்து, தூக்கத்திலிருந்து அவரை விழிப்படைய செய்யும். அதே நேரம் உடம்புடைய உற்சாகம், உடம்புடைய சக்திக்கு அது காரணமாக அமையும். முகத்துடைய பிரகாசத்துக்கும் ஒளிக்கும், அதே போன்று அவருடைய அழகான முகத்துடைய தோற்றத்துக்கும் அது காரணமாக அமையும். அதுதான் அல்லாஹ்வுடைய திக்ர். அவ்வளோ பெரிய பாக்கியங்களை கொண்டது திக்ர். அல்லாஹ்வுடைய அடியார்களே, திக்ர் செய்யக்கூடிய நபரை இவர் யாரை திக்ர் செய்கிறார் அந்த அல்லாஹ்வோடு சேர்த்து வைக்கும். எந்த அளவுன்னு சொன்னால், அல்லாஹ் தன்னிடம் இருக்கின்றவர்களிடம் அவரை பற்றி அல்லாஹ் பிரஸ்தாபிக்கின்ற அளவு. அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் என்னை திக்ர் செய்யுங்கள், ஞாபகம் செய்யுங்கள், தியானியுங்கள், நான் உங்களை பற்றி பிரஸ்தாபிப்பேன், எனக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள், எனக்கு நன்றி கட்டவர்களாக நடக்க வேண்டாம். பக்கரா 152வது வசனம். எனவே எங்களை அல்லாஹ் பிரஸ்தாபித்து பேசுவதற்கு இந்த திக்ர் காரணமாக இருக்கிறது, மலக்குமாரிடம் பெருமை பாராட்டி பேசுவதற்கு. அதே போன்று இந்த சிறப்பு மாத்திரம் திக்ருக்கு கிடைத்தாலே நமக்கு போதும். எவ்வளோ சிறப்பானது, எவ்வளோ கண்ணியமானது, அந்த கண்ணியத்துக்கும் சிறப்புக்கும் இதுவே போதும். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், திக்ர் இருக்கிறதே, அந்த திக்ருடைய பாக்கியம் யாருக்கு கிடைத்து விடுமோ அவர் இறைவனோடு தொடர்பட்டு விடுவார். அதே போன்று யார் திக்ருடைய பாக்கியம் கொடுக்காமல் தடுக்கப்படுவாரோ, திக்ர் செய்யும் பாக்கியம் கிடைக்காதோ, அவர் இறைவனை விட்டு ஒதுக்கப்பட்டு விடுவார். மூமின்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்வது என்பது அனைத்தையும் விட பெரியது, அனைத்து வழிபாடுகளிலும் மிக உன்னதமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், குர்ஆனிலிருந்து உங்களுக்கு வஹியாக இறக்கி வைக்கப்பட்ட ஆயாத்துக்களை ஓதுங்கள், தொழுகை நிலைநாட்டுங்கள், நிச்சயமாக தொழுகை மானக்கேடான விடயங்கள், பாவங்களை விட்டு தடுக்கும். அல்லாஹ்வை திக்ர் செய்வது மிகப்பெரிய அமலாகும். அல் அன்கபூத் 45வது வசனம். எங்களுடைய இரட்சகன், உயர்ந்த உன்னதமான இரட்சகன் அதிகமாக திக்ர் செய்யுமாறு நம்மை கட்டளையிடுகிறான். ஈமான்தாரிகளே, அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள். இத்தனை நிமிடம் நேரம் என்று இல்லை, அதிகமாக, ஒரு வரையறையற்ற அமலாக திக்ர் சொல்லப்பட்டிருக்கிறது. அவனை நீங்கள் காலை மாலை துதியுங்கள், அவனை பரிசுத்தப்படுத்துங்கள். அஹ்ஸாப் 41, 42 வசனம். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ரை நியமமாக தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள், அதிகமாக செய்யக்கூடியவர்களுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அல்லாஹ் வாக்குறுதி அளித்திருக்கிறான். நீங்கள் அல்லாஹ்வை அதிகம் திக்ர் செய்யுங்கள், வெற்றி அடைவதற்காக வேண்டி நீங்கள் வெற்றி அடைவீர்கள். ஜும்ஆ 10வது வசனம். அதே போன்று அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கும், அல்லாஹ்வுடைய ஞாபகத்தை, தியானத்தை விட்டும் அவர்களை எந்த வஸ்துவும் திசை திருப்பாத மக்களை அல்லாஹ் பாராட்டி பேசுகிறான்.
இவர்கள் தான் மனிதர்கள் ஆண்கள், அவர்களை வியாபாரமோ கொடுக்கல் வாங்கலோ அதே போன்று எந்த கொடுக்கல் வாங்கல் வணிக வியாபாரங்களும் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை விட்டு அவர்களை பராக்காக்காது, மறக்கடிக்காது. தொழுகையை விட்டு மறக்கடிக்காது, ஜக்காத்து நிறைவேற்றுவதற்கும் அவர்களை பராக்காக்காது. அவர்கள் உள்ளங்கள் எல்லாம் தடுமாறுகின்ற, புரளுகின்றதுக்கு தடுமாறுகின்ற, பார்வைகள் எல்லாம் சுழலுகின்ற அந்த நாளை அஞ்சுகிறார்கள். கியாமத் நாளை பயப்படுகிறார்கள், பயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள். சூரா நூர் 37 வசனம். அதேபோல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திக்ர் செய்யாமல் பொடுபோக்காக வாழக்கூடியவருக்கு நஷ்டம் கிடைக்கும் என்று எச்சரித்திருக்கிறான். ஈமான்தாரிகளே, உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வை ஞாபகம் செய்வதை விட்டும் திசை திருப்பி விட வேண்டாம், பராக்காக்கி விட வேண்டாம். யார் அப்படி செய்வாரோ, பிள்ளை குட்டிகளின் காரணமாக, பொருளாதாரத்தில் ஈடுபடுவதன் காரணமாக அல்லாஹ்வை திக்ர் செய்வதை விட்டும் மறந்து வாழ்வார்களோ அவர்கள் தான் நஷ்டவாளிகள். முனாஃபிகூன் 9வது வசனம். அறிந்து கொள்ள அல்லாஹ்வுடைய அடியார்களே, இந்த வணக்க வழிபாடுகள் என்பது அனைத்து இபாதத்துகளுமே அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துகின்ற அந்த திக்ர் என்பதை நிலைநாட்டத்தான் அல்லாஹ் கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு தொழுகையை நிலைநாட்டுங்கள் என்னை திக்ர் செய்வதற்காக வேண்டி. தாஹா 14. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜிலே ஷைத்தான் கட்டப்படும் தூண்களை கல்லறிவது, சஃபா மருவாவுக்குள்ளே தொங்கோட்டம் ஓடுவது எல்லாமே அல்லாஹ்வுடைய திக்ரை நிலைநாட்டுவதற்காகத்தான். திருமி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நல்ல சிறந்த தரமான ஹதீஸ் என்று கூறியிருக்கிறார்கள். திருமி ரஹிமஹுல்லாஹ் அறிவித்திருக்கிறார்கள். அதே போன்று திக்ர் இருக்கிறது அனைத்து நல்ல அமல்களுடைய முத்திரை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொழுகையை பொதுவாக திக்ரை கொண்டு தான் முடிக்கிறான். நீங்கள் தொழுது முடித்து விட்டால் அல்லாஹ் நின்ற வண்ணம், அமர்ந்த வண்ணம், சாய்ந்த வண்ணம் திக்ர் செய்யுங்கள். சூரா நிசா 103வது வசனம். அதே போன்று ஜுமாவுடைய தொழுகையை கூட தொழுகைக்கு பின்னால் திக்ர் செய்யுமாறு அல்லாஹ் குறிப்பிட்டு முடித்திருக்கிறான். ஜுமாவுடைய தொழுகை நிறைவேற்றப்பட்டு விட்டால் நீங்கள் பூமியிலே பறந்து விருந்து செல்லுங்கள். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை, நீங்களுடைய வருமானங்களை தேடுங்கள், அல்லாஹ்வுடைய ரிஸ்குகளை தேடுங்கள். அல்லாஹ் அதிகம் திக்ர் செய்யுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். சூரா ஜுமா 10வது வசனம். அதே போன்று நோன்பையும் திக்ரை கொண்டு அல்லாஹ் முடித்திருக்கிறான். உங்களுடைய காலம், ரமலானுடைய காலத்தை பரிபூர்ணமாக நோன்பு நோற்று பூர்த்தி செய்து அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியமைக்காக பெருநாளுடைய தினங்களில் அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்கு பெருமைப்படுத்தி தக்பீர் சொல்வதற்கு அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். நீங்கள் தக்பீர் சொல்ல வேண்டும், நீங்கள் நன்றி உள்ளவர்களாக மாறுவதற்காக வேண்டி. 185வது வசனம் பக்ரா. அதே போன்று ஹஜ்ஜை முடித்திருக்கிற திக்ரை கொண்டு நீங்கள் உங்களுடைய ஹஜ்ஜுடைய கிரியைகளை நீங்கள் பரிபூர்ணமாக நிறைவேற்றிவிட்டால் அல்லாஹ்வை நீங்கள் பிரஸ்தாபிக்க வேண்டும். எப்படி உங்களுடைய பெற்றோர்களை பற்றி நீங்கள் பேசுவீர்களோ, ஞாபகப்படுத்துவீர்களோ, அதைவிட ஒரு படி மேலே, அதைவிட மிக அதிகமாக, மிக கடுமையாக, அதிகமாக நீங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்ய வேண்டும். சூரா பக்கரா 200வது வசனம். எனவே யாருடைய இறுதி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ராக அமையுமோ சொர்க்கம் அடைந்து விடுவார் என்பது ஹதீஸ். அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறுதியான ஹதீஸிலே பதிவாகிறது சொல்லி, முதலாவது ஹுத்பாவை பரக்கத்துக்கான துஆ செய்து இஸ்திக்ஃபார் தூண்டி முடித்துவிட்டு, இரண்டாவது ஹுத்பாவை ஹம்து ஸலவாத் தக்வாவுடைய வசியத்தை கொண்டு துவங்கி, திக்ருக்கு பல பிரயோசனங்களும் நன்மைகளும் பாக்கியங்களும் இருக்கின்றன. பெரும் மட்டிலடங்காத உன்னதமான பாக்கியங்கள் திக்ருக்கு பிரதிபலங்கள் இருக்கின்றன. அதை சிந்தித்து நாங்கள் அதை விளங்க முடியாது, அதனுடைய பாக்கியங்களை புத்தியால் உணர முடியாது. அதை நாங்கள் எப்பொழுதுமே அது எந்த வானம் கீழ்வான் தொடும் அளவுக்கு விசாலமான பாக்கியங்களை எல்லாம் வைத்திருக்கிறான். அதே போன்று வெற்றிட்டு முடிக்க முடியாது, வரையறுக்க முடியாது, அதை பரிபூர்ணமாக சொல்லி முடிக்கவும் முடியாது, அதை நாங்கள் எண்ணி முடிக்கவும் முடியாது. அந்த அளவுக்கு திக்ருக்கு பல பயன்களை, பிரயோசனங்கள் எல்லாம் வைத்திருக்கிறான். திக்ர் இருக்கிறதே அது இழந்த அருட்கொடைகள் நமக்கு மீட்டி தரும். அதே போன்று இருக்கின்ற அருட்கொடைகளை பாதுகாக்கும். திக்ருடைய பயன்களில் உள்ளதுதான் முதலாவது, உள்ளத்துக்கு அது உயிரோட்டும். அது எப்பொழுதுமே உள்ளத்துக்கு ஒரு போஷாக் அளிக்கக்கூடிய, ஒரு ஊட்டச்சத்து ஊட்டக்கூடியதாக இருக்கும். யார் திக்ரை விட்டு ஒதுங்கி நடப்பாரோ அவர் கைவிடப்பட்டு விடுவார், அவர் நஷ்டவாளியாக அல்லாஹ்வுடைய கோபத்துக்குரியவராக மாறிவிடுவார். எனவே ஒரு அடியான் திக்ர் செய்யும் பாக்கியத்தை இழப்பான் என்றால் அவன் உயிர் இருந்தாலும் ஒரு செத்த உடல் போன்று, பிணம் போன்று மாறிவிடுவான். அது இப்போ நெருப்புக்கு எரிந்து அப்படியே ஒரு இடத்துல ஸ்தம்பிதப்பட்ட ஒரு சாம்பல் போன்றாகி விடுவான். அவனுடைய கட்டிடம் ஒரு பாலடைந்த கட்டிடம் போன்று மாறிவிடும். அவனுடைய உள்ளமெல்லாம் பாலடைந்து விடும். அவன் எப்பொழுதுமே தன்னுடைய இலக்குகளை நோக்கி, குறிக்கோள்களை நோக்கி செல்வது காணல் நீர் போன்றுதான் இருக்கும். போய் பார்ப்பான், அங்கு நீர் இருக்காது, அது காணல் நீர். புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ். அபு மூசா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி அவர்கள் தன்னுடைய இரட்சகனை திக்ர் செய்வதற்கும் தன்னுடைய இரட்சகனை திக்ர் செய்யாதவருக்குமான உதாரணம், திக்ர் செய்பவர் உயிருள்ளவருக்கு ஒப்பானவர், திக்ர் இல்லாதவர் செத்த பிணத்துக்கு ஒப்பானவர். அப்போ திக்ர் உள்ளவருடைய உதாரணம் உயிருள்ளவர் போன்று, திக்ரற்றவருடைய உதாரணம் செத்தவர் போன்று, மரணித்தவர் போன்று. இரண்டாவது அவருடைய பலாபலன்கள் உள்ளதுதான், எப்பொழுதுமே திக்ர் செய்யக்கூடிய நபரை இறைவனின் பக்கம் நெருக்கும்.
அவர் எப்பொழுதுமே இறை நெருக்கத்தோடு தொடர்புடன் இருப்பார். அவருக்கு விரக்தி ஏற்படாது. அவருக்கு ஒரு அதாவது வாழ்க்கையிலே ஒரு எப்பொழுதுமே வாழ்க்கை வெறுத்து போகாது. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில் இருப்பார். அல்லாஹ்வை அடியான் திக்ர் செய்யும் அளவுக்கு அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவார். அதே போன்று திக்ர் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனை உண்டு பண்ணும். அதுவும் அடுத்த பிரயோசனமா இருக்கிறது. அந்த அளவு அவர் அந்த சிந்தனை ஏற்பட இஹ்சானுடைய அந்த இஹ்சான் சொல்லக்கூடிய நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பது போன்று எப்பொழுதும் வாழ வேண்டும், வணங்க வேண்டும். நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் உங்களை பார்க்கிறான் என்ற சிந்தனையோடு வாழ வேண்டும் என்ற அந்த ஸ்தானத்தை அடைகிறார். அதே போன்று அடுத்த சிறப்பாக அங்கே இரண்டாவதாக சில விடயங்களை சேர்த்து இரண்டாவது சொல்லிவிட்டு மூன்றாவதாக தலைப்பிலே திக்ர் என்பது உள்ளத்துக்கு நிம்மதி அளிக்கக்கூடியது. அதே போன்று மறைமுகமான விடயங்களை நன்கு அறிந்த இறைவனோடு மிக உறுதியான தொடர்பு ஏற்படுத்தக்கூடியது. எனவே அறிந்து கொள்ளுங்கள், திக்ர் மூலம் உள்ளங்கள் சாந்தி அடைகின்றன. அர்ராத் 28வது வசனம். அதே போல் அடுத்த சிறப்பாக பலாபலனாக நமக்கு சக்கீனத் என்ற மன அமைதி இறங்குவதற்கும், ரஹ்மத் நம்மை மூடிக்கொள்வதற்கும், மலக்குமார்கள் நம்மை சூழ சமூகமளிப்பதற்கும் திக்ர் ஒரு காரணமாக அமைகிறது. திக்ருடைய சபைகள் மலக்குமார், கண்ணியமான மலக்குமார்கள் சூழ்ந்திருக்கும் சபை, நோக்கங்களை இலக்குகளை நமக்கு பெற்றுத்தரும் சபை. முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய சஹீஹான கிரந்தத்திலே பதிவு செய்த ஹதீஸ், அபூ ஹுரைரா அபூ சயீத் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு கூட்டம் அல்லாஹ்வை திக்ர் செய்யும் நோக்கத்திலே அமர்ந்து திக்ர் செய்து கொண்டிருக்கும் பொழுது மலக்குமார்கள் அவர்களை சொல்து கொள்கிறார்கள். அவர்களை ரஹ்மத் மூடிக்கொள்கிறது. அவர்கள் மீது சக்கீனத் என்ற மன அமைதி நிம்மதி இறங்குகிறது. அல்லாஹ் தன்னிடம் இருக்கின்ற வானவர்களிடம் மலக்குமாரிடம் உயர்ந்த கண்ணியமான அந்த மலக்குமாரிடம் இவரை பற்றி புகழ்ந்து பாராட்டி பேசுவான். இவரை அல்லாஹ் ஞாபகப்படுத்துவான். அடுத்த பயனாக அதே தோரணையில் வந்த சிறப்பு தான் மலக்குமாரிடம் பெருமை பேசுவான். முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்யக்கூடிய ஹதீஸ், முஆவியா அறிவிக்கிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அல்ல, நபி அவர்களுடைய நடந்த நிகழ்வு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஃபையை கடந்து சஹாபாக்களுடைய ஒரு சஃபை, இந்த இடத்துல நீங்கள் உட்கார காரணம் என்ன என்று கேட்டார்கள். எதற்காக உட்கார்ந்திருக்கிறீர்கள்? சொன்னாங்க, நாங்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்கிறோம், அல்லாஹ்வை புகழ்ந்து பாராட்டுகிறோம், எங்களுக்கு இஸ்லாத்துக்கு அல்லாஹ் வழிகாட்டியமைக்காக அல்லாஹ் நமக்கு வழங்கிய உபகாரத்தை நினைத்து அல்லாஹ்வை நாங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறோம், புகழ்ந்து பாராட்டி அல்லாஹ்வை திக்ர் செய்து கொண்டிருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு கேட்டார்கள், உங்களை இந்த இடத்தில் அமர வைத்தது இதுதானா? இதுதான் உங்களுடைய காரணமா? வேறு காரணம் இல்லையா? அல்லாஹ்வை திக்ர் செய்யவும் அல்லாஹ்வை புகழவும் பாராட்டவும் துதிக்கவும் அமர்ந்திருக்கிறீர்கள். சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த நோக்கத்தில் தான் உட்கார்ந்திருக்கிறோம், வேறு எந்த நோக்கமும் கிடையாது. சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உங்களிடம் மீண்டும் சத்தியம் செய்து அந்த விடயத்தை மீண்டும் கேட்டது உங்களை சந்தேகப்பட்டல்ல, உங்களுக்கு அல்லாஹ் தருகின்ற பெரும் சன்மானத்தை உங்களுக்கு விவரிக்க கொஞ்ச நேரத்தில் உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சற்று முன் வந்தார்கள். வந்து எனக்கு சொல்லிவிட்டு போகிறார்கள், இந்த கூட்டத்தாரை, இந்த சஃபை, அல்லாஹ்வை திக்ர் செய்வதை கொண்டு கூடியிருக்கின்ற இந்த சஃபையோரை அல்லாஹ் மலக்குமாரிடம் பெருமையாக பேசுகிறான், நம்மை காட்டி இந்த சபையில் இருப்பவர்களை காட்டி பெருமை பேசுகிறான் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சற்று முன்னர் சொல்லிவிட்டு சென்றார்கள் என்ற நன்மாராயத்தை சொல்வதற்கு தான் உங்களை மீண்டும் நான் இந்த விடயத்தை உறுதிப்படுத்தி கொண்டே என்றார்கள். அடுத்தது இதுக்குடைய பிரயோசனங்கள். அடுத்த விடயமாக அல்லாஹ்வுடைய அடியார்களே, பொதுவாக நாவு திக்ரில் ஈடுபடும் பொழுது பிறரை பற்றி பேசுவது, புறம் பேசுவது, கோல் மூட்டுவதை விட்டும் நாவுக்கு ஓய்வு திக்ரில் ஈடுபடுவதனால். அதே போன்று கெட்ட வார்த்தைகள், தூசண வார்த்தைகள், ஆபாச வார்த்தைகள், தீய வார்த்தைகள், பாவமான பேச்சுக்களுக்கு நாவுக்கு இடம் கிடைக்காது. திக்ரில் ஈடுபடுவதன் மூலம், நல்ல பேச்சுக்களை பேசுவதன் மூலம், அல்லாஹ்வை துதிப்பதன் மூலம் கெட்ட பேச்சுக்கு இடம் கிடையாது. அது ஒரு பிரயோசனம். ஏன்னா யாருடைய திக்ருக்கு தன்னுடைய நாவை பழக்கி கொண்டாரோ அவருடைய நாவு வீணான பாவமான பேச்சுக்களை விட்டும் தன்னுடைய நாவை அவர் பேணிக்கொள்வார், பாதுகாத்துக் கொள்வார். அடுத்த பிரயோசனமாக திக்ர் என்பது பாவங்களை மன்னிக்கக்கூடியது, பாவ மன்னிப்பை பெற்றுத்தரக்கூடியது. புகாரி, முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ்வுடைய சஹீஹான கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், யார் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற ஒரு தடவை, ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்வார், ஒரு நாளைக்கு 100 தடவை சொல்வார், அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். அது கடல் நுரையாள இருந்தாலும் சரி. சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி, சிலர் சுப்ஹானல்லாஹில் அஸீம் பிஹம்திஹி, சிலர் சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். பல சிறப்புகள் இந்த தஸ்பீஹ். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி என்ற மாத்திரம் 100 தடவைகள் ஒரு நாளைக்கு சொல்லக்கூடியவர். யாருக்கு தான் பாடம் இல்லை இந்த திக்ர்? யாருக்கு இந்த தஸ்பீஹ் பாடம் இல்லை? எல்லோருக்கும் பாடம். ஒரு நிமிடத்தில் பாடமாக்கி விடலாம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற இந்த வார்த்தையை 100 தடவை ஒரு நாளைக்கு சொல்லுகின்றவருக்கு கடல் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படும். இதில் பல வார்த்தை பிரயோகங்கள், பல ஹதீஸ்கள் இடம்பெற்றிருப்பதாக கத்தீபர்கள் சொன்னார்கள். அதே போன்று அடுத்த பயனாக எப்பொழுதும் திக்ரில் திளைத்திருப்பது அடியானுக்கு உண்மையிலும் மறுமையிலும் நட்பாக்கியத்தை கட்டாயப்படுத்தும். அவருக்கு அவசியமாகும். நட்பாக்கியசாலி என்ற பெயரை பெற்றுக் கொடுக்கும். அவர் துட்பாக்கியம் அடைய மாட்டார்.
இம்மையிலும் தான் மறுமையிலும் தான் நட்பாக்கியசாலியாகவே வாழ்ந்து மரணிப்பார். மறுமையிலும் நட்பாக்கியசாலியாகவே அவர் எழுப்பப்படுவார். யாதனுடைய என்னை திக்கர் சேவையுடன் புறக்கணித்து நடப்பார், அவருக்கு நிச்சயமாக நெருக்கடியான வாழ்க்கை உண்டு. அவரை கியாமத் நாளை நாங்கள் குருடராக எழுப்புவோம். அவர் கேட்பார், என்னை நான் உலகத்தில் வாழும் பொழுது பார்வை உள்ளவனாகத்தானே இருந்தேன், இப்பொழுது என்னை குருடனாக எழுப்பினாய் என்று அல்லாவிடம் கேட்பான். அல்லாஹ் ஜல்ல ஜலாலு பதில் சொல்வானாம், அப்படித்தான் உன்னை எழுப்புவேன், அப்படித்தான் எழுப்பப்பட வேண்டிய ஆள் நீ. ஏனென்றால் என்னுடைய ஆயாத்துகள், அத்தாட்சிகள், குர்ஆன் வசனங்கள், புத்திமதிகள், இஸ்லாமிய உபதேசங்கள், பிரச்சாரங்கள், இஸ்லாமிய அழைப்புகள், எங்களுடைய அத்தாட்சிகள் உன்னை வந்து அடைந்தன, ஆனால் நீ மறந்து வாழ்ந்தாய். அதே போன்று மறந்த என்னை, என்னுடைய விடயங்களுடைய ஆயாத்துகளுடைய குதிரத்தினுடைய வல்லமைகளுடைய சக்திகளை, ஆற்றல்களை, என்னையே நீ மறந்து வாழ்ந்தாய். எனவே இன்று நீ மறக்கடிக்கப்பட்டு விட்டாய், நீ குருடனாக்கப்பட்டு விட்டாய். தாஹா 124, 125, 126 3 வசனங்களை ஓதினார்கள். அதே போன்று அடுத்த சிறப்பாக கண்ணீர் வடிய அந்த தனிமையில் அல்லாஹ் திக்ர் செய்வதற்கு சிறப்பு, தனிப்பட்ட சிறப்பு இருக்கிறது. அதாவது கியாமத் நாளில் உயர்ந்த அந்தஸ்தில் இருப்பார். அது அல்லாஹ்வுடைய எல்லோருமே வியர்வையில் தத்தளிக்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அர்ஷுக்கு கீழே நிழல் பெறக்கூடிய 7 கூட்டத்தாரை ஒரே ஹதீஸிலே நபி சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பல அமல்கள் இருக்கின்றன, ஒரே ஹதீஸில் 7 கூட்டத்தார்கள். அதில் ஒருவர் தான் தனிமையிலே இருந்த அல்லாஹ்வை கண்ணீர் வடித்து கண்ணீர் சிந்த அல்லாஹ்வை திக்ர் செய்தவர். 7 பேருக்கு அல்லாஹ் எந்த நிழலும் இல்லாத நாளில் தனது விசேஷமான நிழலிலே அல்லாஹ் நிழல் கொடுப்பான். அதிலே தனிமையிலே அல்லாஹ்வை திக்ர் செய்து கண்ணீர் வடித்த மனிதர். எனவே புத்திசாலி அல்லாஹ்வுடைய அடியார்களே, எப்பொழுதுமே இறுதியாக அந்த ஹதீஸோடு முடிக்கிறார்கள், எப்பொழுதுமே அவர் தன்னைத்தானே சுய விசாரணை செய்து தன்னை பாவங்களை விட்டு கட்டுப்படுத்தி மறுமைக்காக வேண்டி முன்னாயத்தம் செய்யக்கூடியவர் தான் புத்திசாலி என்ற ஹதீஸை சிந்தனையாக செய்து சொல்லி, மடையர் என்றால் தன்னுடைய மனோயிச்சைப்படி வாழக்கூடியவர். அல்லாவின் விடயத்திலே அல்லாஹ் மன்னிப்பான், சுருக்கை தருவான் மேலெண்ணங்களை வளர்த்து கொண்டு பகல் கோட்டை கட்டிக்கொண்டு பாவகாரியங்களில் அல்லாஹ் மறந்து வாழக்கூடியவர் தான் புத்தி அற்றவர், உதவாக்கரை, மடையர் என்ற அந்த ஹதீஸை சிந்தனையாக முன்வைத்து சலவாத்து சொல்கின்ற தூண்டுகின்ற ஆயத்தை ஓதி சலவாத்து சொல்லி நீண்ட துஆ பிரார்த்தனையோடு ஹத்தீப் யாசிர் தூசரி ஹஃபிதுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய ஹுத்பாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார்கள். விளம்பர இடைவேளை தொடர்ந்து மதீனா முனவ்வராவுடைய ஹுத்பாவை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கலாம்.